ஆக்சுவலா வெளியில விட்டா தான் அந்த சோஷியலிசம்ன்றது வரும். அதுக்காக அவங்கள மட்டும் தனியா விடக்கூடாது. நம்மளும் தான் நான் சொன்ன மாரி ஈவினிங் டைம் இந்த பார்க் டைமோ, இல்ல இந்த மாரி சூப்பர் மார்க்கெட் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய், இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா, பசங்களோட அது எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணலாம். ஸோ அவங்கள மட்டும் தனியா விட அண்ட் வெளியில விட தான் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியா வரும். ஒரு ஃபீவர் வந்தா தான், அத எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வெளில வராங்கன்னு தெரியும். நம்ம அவ்ளோ அன்சேஃபா ஒண்ணும் சேத்துக்குள்ள போய் விளையாட விட போறது கிடையாது. ஒரு நீட்டான பிளேஸ்ல நம்மளுக்கே தெரியும். அங்க போகாத உனக்கு டர்ட்டா இருக்குது. கிராஸ்க்குள்ள போகாத ஏதாச்சும் கடிக்க போகுது. ஸோ அதெல்லாம் சொல்லி ஸோ தே அதனால அவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் தெரியும். ஓகே அங்க போனா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும்ன்ற அவேர்னஸும் தெரியும். வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா, அவங்க அந்த 4 செவுத்த தவிர வேற எதையுமே பார்க்க மாட்டாங்க. வெளி உலகம் இப்ப வெளியில போணும்னாலே அவங்க மேபி அது பாசிட்டிவா ஆகலாம், நெகட்டிவா ஆகலாம். வெளியில போணும்னா ஒரு எக்ஸைட்மென்ட் அந்த மாரி இருக்கலாம். ஏதோ நம்மள ஜெயில்லயே போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற ஃபீல் வரும். சம்டைம்ஸ் அது ஐயோ! வெளியில போணுமா? அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமே. அந்த மாரி வெறுப்பும் ஆகலாம். அதுக்கு இந்த மாரி பழகுறது பெஸ்ட்டு தான்.